இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த 2வது டெஸ்ட்டில் இந்தியா டீம் தோத்ததை விட ஹெட்டுக்கும் சிராஜுக்கும் நடந்த சண்டை தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசு பொருளாக மாறி இருந்தது. ஹெட்டோட விக்கெட் எடுத்த சிராஜ் ஹெட்டை பார்த்து முறைக்க ஹெட்டும் எதுவோ சொல்ல அதுக்கப்புறமா ஒரு சென்ட் ஆஃபை சிராஜ் கொடுத்துருந்தாரு. 140 ரன் எடுத்தவனுக்கு இப்படி ஒரு சென்ட் ஆஃப் தேவையா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவோட ஓன் மெடிசனை அவங்களாலேயே தாங்கிக்க முடியல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரஸ் கான்ஃபரன்ஸில் ஹெட் என்ன சொன்னாருன்னா, நல்ல பால் அப்படின்னு தான் சொன்னேன், சிராஜ் தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறமா தான் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டும் சிராஜ் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லா முடியறதுக்குள்ள 2 பேருமே சமரசம் ஆயிட்டாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சு போச்சு. சிராஜ் எல்லாருமே இப்போதைக்கு டிஎஸ்பி சிராஜ் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஹைதராபாத் போலீஸால சிராஜுக்கு டிஎஸ்பி பதவியை கௌரவமா வழங்கியிருக்காங்க. அதுல இருந்து தான் சிராஜ் எல்லாருமே டிஎஸ்பி சிராஜ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹெட் சிராஜ் பஞ்சாயத்தை வச்சு ஹர்பஜன் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹெட்டுக்கும் சிராஜுக்கும் சண்டை வந்திருக்கு. இந்த டைம்ல தான் ஹெட்டுக்கு சிராஜ் ஹைதராபாத்ல ஒரு டிஎஸ்பியா இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஐபிஎல்ல ஹைதராபாத் டீமுக்காண்டி ஹெட் விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த ஐபிஎலுக்கு ஹெட் ஹைதராபாத் போகும்போது டிஎஸ்பி சிராஜால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் பயத்துல தான் சமரசம் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி ஹர்பஜன் சிங் பேசியிருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா அது வைரல் ஆயிருக்கு. இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது வெறும் ஹீட் மூமெண்ட்ஸ் தான். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தோணுது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.